வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னடான்னா, பாஜகவுல அ ஒரு ஒரு பிரிவு. அதாவது பாஜகவுல இல்லாத அதர்ல அ வெளியிலேருந்து ஆதரவு குடுப்பாங்கல்ல. ஒரு போர்வையில உட்கார்ந்திருப்பாங்க. பாஜகவோட போர்வையில உட்கார்ந்திருந்து ஆதரவு குடுப்பாங்க. அந்த மாரி ஒரு விஷயம் வந்து ஒரு எப்படி நடக்குதுன்னா, பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்களுக்கு வந்து இத நான் இப்ப தான் பார்த்தேன் சமீபத்தில. தொடர்ச்சியா வீடியோக்கள வந்து ஒரு "யாரடா இவன் தாக்கி பேசுறான்?" அப்படின்னு அந்த தினசேவல்ன்ற ஒரு யூடியூப் சேனல். அவன் யாரடா அதிகமா தாக்கி பேசுறான்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில பார்த்தீங்கன்னா, அங்க கடிச்சு, இங்க கடிச்சு, மாட்ட கடிச்சு, ராம ஸ்ரீனிவாசன் ஐயா பேராசிரியர் அவர்களுடைய பேர டேமேஜ் பண்ற அளவுக்கு தொடர்ச்சியா வீடியோக்கள அப்லோட் பண்றான். ஆனா, அவன் பாஜக ஆதரவாளர் போர்வையில தான் உட்கார்ந்திருப்பான். பார்த்தீங்கன்னா, அண்ணாமலைக்கு ஆதரவா வீடியோ போடுறது, அ பல பேருக்கு ஆதரவா வீடியோ போடுற மாரியே இருக்கும். ஆனா பிரச்சனைய எங்க உண்டு பண்றான்னா, அண்ணாமலை அவர்களுக்கும், மற்ற தலைவர்களுக்கும் பிரச்சனைய உண்டு பண்றான். இங்க பிரச்சனையே எந்த எந்த தலைவர்களுக்கு எந்த பிரச்சனைக்கும் இல்ல. பாஜகவுக்குள்ள அண்ணாமலை அவர்களுக்கும் இவர்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்ற மாரி பிரச்சனை நெறைய யூடியூப் சேனல் இருக்கலாம். ஆனா அந்த தினசேவலன்ற ஒரு நியூஸ் சேனல் பிஜேபி சார்ந்து இருக்கிற மாரியே இருக்கும். ஆனா அது பிஜேபிலாம் கிடையாது. அது ஒரு ஜாதி கட்சி, ஒரு ஜாதி தலைவரோட அடையாளத்துல பின்புலத்துல செயல்படுது. ஒரு ஒரு இது அதாவது எப்படின்னா, ஒரு த ஒரு நாம் தமிழர் கொள்கையெல்லாம் எடுத்து பேசுற மாரி பிஜேபில வந்து பேசிட்டு இருக்கான். அந்த மாரி இதுல பிஜேபில வந்து ஒரு யார பார்த்தியும் கட்சியில வந்து ஜாயின் பண்றதில்ல. பிஜேபி ஒரு தேசிய கட்சி. அந்த கட்சியோட கொள்கை என்ன? அதோட சித்தாந்தம் என்ன? எல்லாம் தெரிஞ்சு தான் ஒரு கட்சியில ஒருத்தன் வந்து இணைஞ்சிருப்பான். அந்த மாரி ஒரு கட்சியில ஒரு பிரிவினை இத உண்டுவாக்குற மாரி, இந்த தினசேவல் தொடர்ச்சியா பேராசிரியர் அவர்களுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தணுன்ற ஒரே நோக்கத்தோட செயல்படுறான். இது நம்பளே தெரியாம அந்த சேனல்ல நம்ப பார்த்துட்டு இருப்போம். அவன் என்னடான்னா, அண்ணாமலை அவர்களுக்கும், மத்த தலைவர்களுக்கும் பிரச்சனை இருக்குது. வானதி சீவா அக்கா அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் பிரச்சனை இருக்குது. தமிழிசை அக்காவுக்கிட்டும் அண்ணாமலை அவர்களுக்கும் பிரச்சனை இருக்குது. பேராசிரியர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் பிரச்சனை இருக்குது. அப்படின்ற மாரி ஒரு தோற்றத்த மாய தோற்றத்த உண்டு பண்ணி, இப்படிதான் யூடியூப்ல வீடியோ வேற எத பத்தி பேசினாலும் யூடியூப்ல யாரும் பார்க்க மாட்டாங்க. ஒண்ணு இந்த மாரி வச்சு பேசுனா மட்டும் தான் யூடியூப் சேனல பார்ப்பாங்கன்றதுக்காக, தொடர்ச்சியா அந்த தினசேவல்ன்ற நியூஸ் வந்து அந்த மாரி வேலை பார்க்குறான். சரி அத கொஞ்சம் டீட்டெயிலா கொஞ்சம் இறங்கி யார் இவன்? என்ன? ஏதுன்னு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு உதவி செஞ்சு இவனை யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு எல்லாத்தையும் அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காருன்றத தகவல் அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது. இந்த தினசேவல் ஏன்னா ஸ்டார்டிங்ல அவர்லாம் வீடியோ அப்லோட் பண்ணது பேராசிரியர் அவர்கள் தான் அந்த யூடியூப் சேனல்ல பேசியிருப்பார். இவனுக்கு ஏதோ பிரச்சனை அவர் மேல ஏதோ வன்மத்தை வச்சுக்கிட்டு தொடர்ச்சியா வந்து அவரை வந்து தமிழர் இல்ல, இது இல்ல, அது இல்லன்னு சொல்லிட்டு பகிரங்கமா வீடியோ போட்டுட்டு இருக்கான். வே அவருடைய உழைப்புன்னா எத்தனை தலைமுறை அங்க இருக்காரு. அவர் ஆர்எஸ்எஸ்ல இருந்து எப்ப ஜாயின் பண்ணி, எத்தனை வருஷமா எத்தனை கட்சிக்காக எவ்வளவு அடிப்படை உறுப்பினர்ல இருந்து உழைச்சு இதுவரைக்கும் விட்டு குடுத்து எவ்வளவு படிநிலைகளை தாண்டி இந்த உயர்வுக்கு வந்திருப்பாரு. அவரை போய் தாக்கி பேசுறியே இந்த மொழி அடையாளத்தை வச்சு பேசுறாருன்னா நீ எப்படியாப்பட்டவனா இருப்பான் இவன். இந்த தினசேவல் அதே போல நிறைய பேர் இருந்தாலுமே கட்சிக்குள்ள பிரச்சனை எங்கிருந்து உருவாகுது அப்படின்னு நம்ம போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இவன் தான் உருவாக்கி வைக்கிறானே. கடைசியில நம்ப எம்.எஸ். பாலாஜி அண்ணா அவர்கள் வந்து ஒரு பதிவே போட்டிருப்பாரு. தொடர்ச்சியா நயினா நாகேந்திரன் அவர்களுக்கு எதிராக ஒரு ஒரு கும்பல் வந்து செயல்படுது. இது மாரி ஒரு பிரச்சனை. அது நீங்க மாரிதாச சொல்றீங்களா? அவர் வெளியிலேருந்து இருக்காரு. அது கூட அவரு சொல்றது நீ அவர எதனா பேசுங்க. அதுனா கூட பரவால்ல. நீ கட்சிக்குள்ள இருக்கிற ஆட்களுக்குள்ளேயே சண்டைய மூட்டி விடுற அளவுக்கு வீடியோ போட்டுக்கிட்டு நாசனம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த தினசேவல்ன்றத யூடியூப் சேனல முதல்ல மக்கள் யாரும் பார்க்காதீங்க, நம்பாதீங்க. அதுல வர நியூஸ் எல்லாமே வந்து ஃபேக். உண்மைய உருவாக்கி வச்சுட்டு ஒரு பாஜகவுக்குள்ளேயே சண்டைய மூட்டி விடுற வேலைய தான் அந்த தினசேவல்ன்ற நியூஸ் பார்த்துட்டு இருக்கான். இதால கட்சிக்கு பலப்பட்ட குழப்பம் வருது. இது கூட நம்ம ஏன் அதெல்லாம் இவ்வளவு நாள் நம்ம இத சொல்லலைன்னா, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஒருத்தர வந்து தாக்குறது வந்து சாதாரண தவறான விஷயம். அதுவும் ஒரு பொது வாழ்க்கையில உள்ளவங்களுக்கு ஒரு 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 சாதிய சாயம் பூசுறது, ஒரு மொழிய சாயம் பூசுறது, இல்லன்னா அவனுக்கு பிடிக்கலன்னா உடனே அவன் இந்த ஜாதின்றது, அந்த ஜாதின்றது, இல்ல அந்த சமூகன்றது. ஒருத்தனுக்கு பிடிச்சிருந்தா ஏதோ அவன் இவனை உருவாக்கி விட்டதே அவன் தான். ஆனா இவனே வந்து அவரை வந்து எந்த அளவுக்கு பேசுறான்றோம் கொதிச்சு போக வேண்டியதா இருக்குது. நான் அந்த வீடியோ கூட கடைசியில ஒரு 2 இது அந்த சொல்ல கூட விருப்பம் இல்ல. அந்த தினசேவல்ன்றதை யாரும் நம்பாதீங்க. ஒரு கட்சிய பிரிவினை உண்டு பண்றது எங்கிருந்து இந்த பிஜேபிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் வருது பார்த்தீங்களா? அதுக்கெல்லாம் காரணமே வந்து இந்த தினசேவல் தான். இந்த தினசேவல் தான் மெயினான விஷயமே. இந்த தினசேவல் மேல எல்லாருமே வந்து கம்ப்ளைண்ட் குடுக்கணும். ஏன்னா ஒரு அ அது எந்த கண்ட்ரோல்ல இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. இதெல்லாம் யாரு கேட்டா பிஜேபி சம்பந்தமான செய்திகள்லாம் போடுவான். மோடிய பத்தி போடுவான், இத பத்தி போடுவான். ஆனா கடைசியில இங்க தமிழ்நாட்டுல
இருக்கிற எல்லாருக்கும் சண்டை மூட்டி விடுற மாதிரி நிகழ்ச்சி வேலையை கிளியராக பண்ணிட்டு இருக்கிறது தினசேவல் நியூஸ். அதனால் இந்த தினசேவல் நியூஸை இப்போ பார்க்குறவங்க கொஞ்சம் நீங்கள் அதையே நீங்கள் பாருங்கள். அவர் பேராசிரியர் ராமசீனிவாசன் அவர்களை தான் அவன் தாக்கிட்டு அதெல்லாம் ஒரு கணக்கே கிடையாது. அவனை தூக்கி போட்டு பந்தாயிரத்துக்கு 5 நிமிஷம் ஆகாது. இருந்தாலும் அவர் விட்டு அவன் இஷ்டத்துக்கு தினசேவல்ன்ற பேரில் அண்ணாமலை எடுத்து புகழ்றது, இல்லை வேற யாரும் அவனுக்கு யார் பிடிக்குமோ அதை எடுத்து புகழ்ந்துட்டு இன்னொருத்தரை தாக்குறது, இன்னொரு பிஜேபி தலைவர் தாக்குறது, இதெல்லாம் தவறான விஷயம். எந்த தலைவரும் குறைச்சனால தலைவர் கிடையாது. என்னை விட அண்ணா அவர்களை பிடிச்சவன் எவனுமே இருக்க முடியாது. அதுபோல் பல பேருக்கு எல்லாருக்குமே பிடிச்சவங்களா இல்லை, எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனால் இவனுங்க பண்ணுற ஒரு சில தவறால் அண்ணாமலையார் அவர்களுக்கு கெட்ட பேர் உருவாக்குறாங்க. ஏன்னா அவர் தான் இதெல்லாம் பின்னாடி இருந்து பண்ணுற மாதிரி இவனுங்க பண்ணி விட்றாங்க சரி வேலையை. ஆனால் அவருக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் அவர் பேரை இழுத்து விட்டு இவனுங்க பண்ணுற வேலை இருக்குது பாருங்கள். இவங்களுக்கு அவங்களுக்கும் பாரு, இவர் தான் பெரியது, அவர் தான் பெரியது, இவரை ஒழிக்கணும், அவரை ஒழிக்கணும், மதுரையில் இவங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக அந்த யூடியூப் சேனல் நடத்தி வருது. இவங்களுக்கு இதுக்கப்புறம் இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.